ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசால் வடை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் நமக்கு காஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-15 வெள்ளை பூண்டு இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நமக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வடை இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி வடை குழம்பு வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். தக்காளியெலாம் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அந்த நார் கொட்டை எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வரணும். கொதித்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வடை சேர்க்கணும், மசால் வடை. அப்படி இல்லைன்னா வடை இந்த குழம்பு ஃபுல்லாக உறிஞ்சிரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வடை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம். வடையை முழுசாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 பிச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு அருமையான மசால் வடை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சுட சுட சாப்பாடு, இந்த மழை பெஞ்சிட்ருக்க இந்த டைமில் சூடான சாதத்தோட இந்த மாதிரி வடை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நமக்கு வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு சிம்பிளாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.